Hello friends, welcome back to Natural Beauty and Cooking Tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ட் ஃபேர்னஸ் ஃபேஸ் பேக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க ஏதாவது டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் போணும் அப்படினா டக்குன்னு இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்க போட்டுட்டு ஒரு வாஷ் பண்ணீங்க அப்படினா உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சூப்பரா வந்து இருக்கும். சோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பேக்னே வந்து சொல்லலாம். இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணனும், ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறதை சொல்ல போறேன். ப்ளஸ் இந்த ஃபேஸ் பேக்கோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்னங்கறதையும் வந்து சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக்கை வச்சு எப்படி உங்களோட ஸ்கின்னை பாதுகாக்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்குவீங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் நான் நம்ம சேனலில் சம்மர் ஸ்கின் கேரு, சம்மர் மேக்கப், சம்மர் ஹேர் கேர் ரொட்டீனு, ஹேர் வாஷ், ஹேர் பேக் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோஸ்குள்ளே வந்து நம்ம போகலாம். அதாவது இன்ஸ்டன்ட் ஃபேர்னஸ் ஃபேஸ் பேக் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க எப்படி இதை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னா கடலை மாவு எடுத்துக்கோங்க. வீட்டில் இருந்து அரைச்ச கடலை மாவு ஓகே. அப்புறம் வந்துட்டு முல்தானி மெட்டி, இது வந்து கடையில் போய் கேட்டு நல்ல சுத்தமான முல்தானி மெட்டியாக போய் வாங்கிக்கோங்க. ஹெர்பல் ஷாப்பில் போய் கேட்டு அங்கே வாங்கிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தேன் வந்து சுத்தமான தேனாக வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசும் பால் இருக்குல்ல, அந்த பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல், அதாவது வந்து சோத்துக்கத்தாழை, இது வந்து உங்கள் வீட்டில் வந்து பிளான்ட்டு செடி வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் அந்த ஒயிட் கலர் ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ கடலை மாவு, முல்தானி மெட்டி, பால், தேன், அலோவேரா ஜெல், இந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி வர வரையும் நீங்கள் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் இது மாதிரி வந்தோடனே உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸு, நெக்கு ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 20 to 25 மினிட்ஸில் வந்து இது வந்து நல்லா காஞ்சோடனே வந்துட்டு நீங்கள் நல்லா உங்கள் ஃபேஸை வந்து ஒரு வார்ம் வாட்டரை வச்சு வந்து வாஷ் பண்ணுங்கள். கூல் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணக்கூடாது, சரிங்களா? இன்னும் ரொம்ப ஃபேஸ் வந்து ட்ரை ஆயிரும். வார்ம் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு மறக்காமல் அடுத்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் மாய்ஸ்சரைசர் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு அலோவேரா ஜெல் இருக்குல்ல, அதையே கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த ஃபேஸ் பேக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி ஹெர்பல் ஷாப்பில் போய் கேட்டு வாங்குங்க. நார்மலாக இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து ஒரிஜினலாக இருக்காது. ஸோ ஹெர்பல் ஷாப்பில் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன, லைம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது 3 தான், இது 3 மட்டும் போதும். கடலை மாவு, முல்தானி மெட்டி, எலுமிச்சஞ்சாறு, இந்த 3 பொருள் மட்டும் போதும் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு. இது 3ஐயும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேஸில் ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா காஞ்சிரும். அப்புறம் வந்து இதை வந்து வார்ம் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் கிளாத்தை வந்து வச்சு தொடச்சிட்டு நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர், உங்களுக்கான மைல்டான மாய்ஸ்சரைசர் எதுனாவது அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் மூலமாக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்காக தான் நான் வந்து இதில் வந்து முல்தானி மெட்டி வந்து ஃபேஸை வந்து நல்லாவே ஒயிட்டனிங் பண்ணி கொடுக்க உதவும். கடலை மாவு ஃபேஸை பிரைட்டாக வச்சுக்க உதவும். இந்த அலோவேரா, இதில் வந்து அலோவேரா ஜெல்லு, பால், ஹனி இதெல்லாம் சேர்க்குறனால உங்களோட ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரையும் நல்ல ஒரு பொலிவையும் வந்து கொடுக்கும். ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஹனி, அலோவேரா ஜெல்லாம் ஆட் பண்ணால் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும் உங்கள் ஃபேஸுக்கு. அதுக்கப்புறம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம முல்தானி மெட்டி, கடலை மாவு இது ரெண்டுமே வந்து ஃபேஸை பிரைட்டனிங் அண்ட் ஒயிட்டனிங் பண்ணி கொடுக்க உதவும். லைம் ஜூஸ் எதுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசர், ரொம்ப ஓவர் எண்ணெய் பசையாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக தான். இந்த முல்தானி மெட்டி ஆக்சுவலாகவே உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய நல்லா அந்த எண்ணெய் பசை எல்லாமே எடுக்க வந்து ஒரு சூப்பராக வந்து உதவும். லைம் ஜூஸே இதில் ஆட் பண்ணுறதுனால இன்னும் வந்து சூப்பராகவே அந்த ஆயில், ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் வந்து எடுத்துரும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருக்க பொருளை வச்சும், ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க அவங்களுக்கு சொல்லியிருந்த பொருளை வச்சும் இந்த பேக்கை வந்து நீங்கள் வந்து போடுங்க. போட்டுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறப்பையும் நீங்கள் இந்த பேக் வந்து போட்டு உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வந்து நல்லா சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகும். இதை போட்டுட்டு நீங்களே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது போடுறதுனால உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து பிரைட்டாக, கருப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின்னும் வந்து கொஞ்சம் ஷைனிங் கொடுத்து க்ளோ கொடுத்து நல்லாவே மாறிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ
வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸு எல்லாமே முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னா பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் வந்து போய் பார்த்து நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆயிக்கோங்க. இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. பாய் பாய், டேக் கேர், see you soon.